உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எழுந்து சென்ற மாபெரும் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த 40 நாட்களாக இயேசு உயிர்த்தெழுந்த நாள் முதல் இன்று வரை ஆண்டவர் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு அடிக்கடி தோன்றி அவர்களை விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தியதை நாம் பார்த்தோம். எம்மாவுசுக்கு சென்ற 2 சீடர்களை சந்தித்ததிலிருந்து அறையிலே தாளிட்டு கதவை பூட்டி கொண்டு பயத்திலே நடுங்கி கொண்டிருந்த சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு உறுதியளித்ததை கொடுத்த இதிலிருந்து இன்னும் மற்ற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு அடிக்கடி தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதி இழந்த தம் சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை மீண்டும் பணிக்கு தயார்படுத்திய நிகழ்வுகளை இந்த 40 நாட்களாக பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த 40 நாள் பணி முடிந்து இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எழுந்து செல்கிறார். இன்றைய நற்செய்தியானது புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் விண்ணகத்துக்கு எழுந்து சென்ற நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு நற்செய்தியாளர் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்க மாட்டார் இந்த விண்ணேற்பு நிகழ்ச்சியை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 11 சீடர்களையும் ஒரு மலை மேலே கூட்டு வந்து மலை மேலே அவர்களுக்கு முன்னாடி எழுந்தருளி சென்றார் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. மார்க் நற்செய்தியாளர் விண்ணகத்துக்கு எழுந்து சென்ற நிகழ்ச்சியை பற்றி எதுவும் கொடுக்கல, அவர் அதை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் கொடுத்துருப்பார். ஆனால் இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தியாளர் 2 முறை இந்த விண்ணேற்பு நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து காட்டுறார். இப்போ அவருடைய நற்செய்தியிலுடைய முதல் புத்தகமான நற்செய்தியில் லூக்கா நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் இயேசு விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்ற அந்த நிகழ்வை கொடுத்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கி நீங்கள் முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தூதர் பணிகளிலிருந்து தொடக்கம் முதல் அதிகாரத்தை திருத்தூதர் பணிகளை எழுதியதும் இதே லூக்கா நற்செய்தியாளர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அது அவருடைய 2வது புத்தகம். அப்போ அந்த 2வது புத்தகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர் தியோஃபிலுக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த முதல் புத்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறேன், அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் தியோஃபில் என்பவருக்கு இந்த 2வது புத்தகத்தை, அதாவது திருத்தூதர்கள் பணிகள் புத்தகத்தை எழுதுகிறார். அப்போ அந்த தொடக்க பகுதியிலே முதல் அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கு மீண்டும் ஒரு முறையாக லூக்கா நற்செய்தியாளர் இந்த இயேசுவினுடைய விண்ணேற்பு நிகழ்வுகளை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். இப்போ நற்செய்தியில் அவருடைய நற்செய்தி புத்தகத்தை முடிக்கும் பொழுது முடிவுரையாக கடைசி பகுதியாக ஆண்டவர் விண்ணேற்றம் எழுந்ததை கொடுத்துகிறார். அதே அடுத்த 2வது புத்தகமான திருத்தூதர் பணிகளினுடைய தொடக்கத்திற்கு முன்னுரையாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து அந்த விண்ணேற்பம் அடைகின்ற அந்த நிகழ்விலிருந்து மீண்டும் அந்த 2வது புத்தகத்தை தொடங்குகிறார். இதில் பாருங்கள், 2 கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம்னா அதே தான், மற்ற ஒரு சில மாற்றங்கள் மட்டும் கொடுத்துருக்கிறார். இந்த லூக்கா நற்செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயேசு அந்த எம்மாவுஸ் போன சீடர்களோடு நடந்து பேசிக்கிட்டு போகிறாரு. அவங்களுக்கு நற்செய்தியை பற்றி விவிலியத்தை பற்றி எடுத்துரைக்கிறாரு, இறை வார்த்தைகளை பற்றி எடுத்துரைக்கிறாரு. மீண்டும் அவர்கள் அந்த சீடர்கள் மற்ற 11 சீடர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் இயேசுவை கண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மீண்டும் இயேசு தோன்றி அவர்களுக்கு அந்த இறை வார்த்தைகளை பற்றி வலியுறுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். அவரை பற்றி இறை வார்த்தையில் மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை உண்மைகளையும் அவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார். அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு இன்னும் விளக்கமாக, ஆழமாக, தெளிவாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், அதனைத் தொடர்ந்து தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு மறைநூலில் எழுதியுள்ளபடி இந்த மானிட மகன் பாடுபட்டு மரிக்கும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள்லாம் அதுக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள்,
அப்போ லூக்கா நற்செய்தியை பொறுத்த மட்டில் அந்த கடைசி பகுதியிலே அவர் கொடுப்பது தம் சீடர்களுக்கு இயேசு அந்த பணியை கொடுக்கின்றார். அந்த பணியை எப்படி கொடுக்கின்றார்? தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நீங்கள் உலகத்திற்கு சென்று அறிவிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். இப்போ சாட்சிகள் அப்படின்னா, சாட்சின்னா யார்? நம்ம யாரை சாட்சின்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, ஏதாவது ஒரு கோர்ட்டில் வக்கீல் கோர்ட்டு ஏதோ ஒரு கேஸ் நடக்குதுன்னா சாட்சி அப்படின்னு ஒருத்தர் வந்து கொண்டு நிறுத்துவாங்க இல்லையா? அந்த சாட்சி என்னவாக இருப்பார்? ஒன்று அந்த விஷயத்தை கண்ணால் நேரடியாக பார்த்துருப்பார், இல்லை அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டவராக இருப்பார். அவங்கள தான் சாட்சின்னு சொல்லுவோம். யாராவது ரோட்டில் போகிற ஒரு 3வது மனுஷனை குடிச்சிட்டு வந்து இவர் சாட்சி அப்படின்னா, எப்போ என்னப்பா தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படிம்பார் இல்லையா? அப்போ சாட்சி என்பது யார் ஒருவர் ஒரு நிகழ்வை தான் கண்ணால் பார்த்து அந்த இடத்தில் இருந்து அதை அனுபவித்தவர்கள் தான் சாட்சியாக இருக்க முடியும். அப்போ இயேசு தம் சீடர்களை சாட்சியாக இருக்க சொல்லுகிறார். எதற்காக? அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, இது 3ஐயும் இந்த சீடர்கள் இருந்து பார்த்தாங்க. இயேசு பாடுகள் படும்போது அவர்கள் இருந்தாங்க. கெத்சமனி தோட்டத்தில் எப்படி விடுபட்டார், இவர்கள்லாம் எப்படி ஓடுனாங்க, இயேசு எப்படி அழைத்து செல்லப்பட்டார், எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை பார்த்தாங்க. தூரத்தில் இருந்தாவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்தாங்க. அப்போ அவர்கள் இயேசு உயிர் தெழுந்ததை அடுத்த நாள் மகதலேன் மரியாள் ஓடி பார்க்கும் பொழுது திருப்பி வந்து சொல்கிறாங்க. அவங்க உடனே சீடர்கள்லாம் ஓடி பார்க்குறாங்க, அங்கே இயேசு இல்லை. மீண்டும் உயிர்த்த இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார். இதெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே நீங்கள் பார்த்ததை, நீங்கள் அனுபவித்ததை நீங்கள் உலகமெல்லாம் சென்று அறிவிங்க அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு தந்தை வாக்களித்த அந்த வல்லமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன வல்லமை? அந்த தூய ஆவியானவரின் வல்லமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவரை நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் அப்படிங்கிறார். எருசலேமில் தங்கியிருங்க. அந்த வல்லமை பெற்ற பிறகு, தூய் ஆவியானவரை பெற்ற பிறகு எருசலேமிலிருந்து பணியை தொடங்குங்கள். நீங்கள் உலகமெல்லாம் சென்று இந்த நீங்கள் அனுபவித்ததை இந்த சாட்சிகளாக நீங்கள் அதை மறைபரப்புங்கள் என்று சொல்கிறார். இப்போ பிரியமானவர்களை பாருங்கள், இயேசு எதற்காக எருசலேமை மையமாக வச்சிருக்கிறார்? எருசலேம், ஏன் எருசலேம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எருசலேம் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய நகரம், மிகப்பெரிய நகரம். ஏன்னா அது ஒரு வணிக நகரம். அந்த எருசலேமானது பல விஷயங்களுக்கு பேறு பெற்றதாக இருந்தது. பல நாட்டு மக்கள், பல நாட்டு மன்னர்கள், அரசர்கள், இளவரசிகள் எல்லாம் அந்த எருசலேமுக்கு அடிக்கடி வந்துட்டு போன இடமா இருந்தது. முதலாவதாக எருசலேமுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்னா, அந்த எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் அங்கு கட்டியிருக்கப்பட்டிருந்த அது யூதர்களுடைய தேவாலயம். அப்போ உலகத்திலிருந்து பல மூலைகளிலிருந்தும் அந்த தேவாலயத்திற்கு வழிபடுவதற்காக மக்கள் வந்து சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டம் அது. அடுத்ததாக இரண்டாவது காரணமாக என்னன்னு பார்க்குறோம்னா, எருசலேம் ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்தது. அங்கே நிறைய பிஸ்னஸ் நடந்தது. பல நாடுகள்லேருந்து, ஏன் இந்தியாவிலேருந்து, ஆசியாவிலேருந்தெல்லாம் கூட இந்த வாசனை பொருட்கள், திரவியங்கள் இதெல்லாம் அந்த எருசலேமுக்கு வணிகம் நடத்தியிருக்கிறாங்க அப்போவே. அப்போ உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்லேருந்து மக்கள், வணிகர்கள் தங்களுடைய பிஸ்னஸுக்காக, வியாபாரத்திற்காக எருசலேமிற்கு வந்து போகின்ற ஒரு நகரமாக அது ஒரு வணிக நகரமாக இருந்தது. எனவே அது எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய, உலக மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருப்பதினால் இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கிருந்து தொடங்கி நீங்கள் மற்ற எல்லா நாடுகளுக்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை, நீங்கள் கண்டதையும் பார்த்ததையும் கேட்டதையும் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ இந்த நற்செய்தியில் அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க? அப்போ இயேசு அவர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கள் கண்கு முன்னாடியே அவர் மேலே எழுந்து கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வாதம் கொடுத்து மேலே எழுந்து செல்கிறார். அவர்கள் உடனே சீடர்கள் சந்தோஷமாக வீடு திரும்பியதாக பார்க்கிறோம். அதுவே நம்ம இன்றைக்கி முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் பணிகளிலிருந்து அந்த முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம கேட்ட வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். சீடர்களுக்கு இந்த தியோஃபிலுக்கு இந்த லூக்கா நற்செய்தியில் எழுதுகிறாரு நண்பர். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, இந்த மாதிரி இயேசு 40 நாட்கள் உயிர் தெழுந்த நாளிலிருந்து 40 நாட்கள் தம் சீடர்களுக்கு அடிக்கடி தோன்றி அவர்களுக்கு எல்லா ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தி வந்தார். கடைசி நாளிலே அவர் அந்த அவருடைய வாழ்வு,
என்ன பண்ணது, பாடுகள், மரணம் எல்லாத்தையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அவர்களை சாட்சியாக இருக்க அனுபவிக்கிறார். பிறகு கலிலேயா தொடங்கி, எருசலேம் தொடங்கி, கலிலேயா, யூதேயா எல்லா மற்ற நாடுகளுக்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். பிறகு இயேசு அவர்களை வெளியே அழைத்து சென்று வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் முன்னாடி விண்ணகத்திற்கு அவர் எழுந்து சென்றதை அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே ஒரு மேகம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு மேகம் வந்தது, மேகம் வந்து அவரை தூக்கி சென்றது, அங்கே மேகம் அவரை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரியமானவர்களை பாருங்கள், மேகம் என்றாலே நமக்கு பல இடங்களிலே நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இந்த மேகம் என்பது ஒரு மிக முக்கியமான கடவுளுடைய பிரசன்னமான இடமாக பார்க்கிறோம். ஏன் குறிப்பாக இன்னும் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்வில் கூட யோர்தான் நாட்டில் திருமுழுக்கு புழுக்கு பெற்றுக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு மேகம் அவரை மேலே வந்து அந்த மேகத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. என்னன்னு, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போல் இயேசு அந்த தாபோர் மலையில் அந்த 2-3 சீடர்களோடு இருந்தது. அங்கே மோசேவும் எலியாவும் தோன்றி அங்கே நேரத்தில் கூட அந்த மேகத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்கும். இவர்தான் என்னுடைய அன்பான மகன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையினுடைய வார்த்தை குரலொலி கேட்கும் இல்லையா. அப்போ மேகம் என்பது அந்த தந்தையினுடைய பிரசன்னமாக, தந்தையாக பார்க்கப்படுகிறது, தந்தையின் குரலொலியாக பார்க்கப்படுகிறது விவிலியத்தில். அப்போ இந்த விண்ணேற்றம் அடைகின்ற இந்த நேரத்தில் கூட தந்தையானவருடைய அந்த மேகம் அவரை இயேசுவை தன்னிடம் அழைத்து செல்வதை பார்க்கிறோம். இப்போ இந்த திருத்துதர் பணிகளில் லூக்கா நற்செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே 2 வானதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு, ஏன் வானத்தை, கலிலேயர்களே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிற்காதீங்க, போய் அவருக்கு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க, அவர் எப்படி மேலே போனாரோ அப்படி மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி அவர்களை பணிக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பாருங்களேன், இப்போ திருத்தூதர் பணிகள் அப்படிங்கிற ஒரு புதிய 2வது புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ இதில் முழுசும் அவர்கள் திருத்தூதர்கள் செய்த பணிகளை பற்றி அவர்கள் பேசணும் இல்லையா. அப்போ வானதூதர் அவர்களுக்கு வலியுறுத்தி, நீங்கள் போய் பணிகளை செய்யுங்கள், எதுக்கு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இப்போ வானத்தை ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அது என்ன சொல்லுது அப்படின்னா, பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் நமது வாழ்க்கையில் கூட நாம் கூட என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒன்று புரியல, எதையாவது ஒன்று பார்த்துட்டோம்னா அப்படியே வானத்தை பார்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதுதான். அப்போ வானத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ அவர் பாட்டுக்கு போயிட்டார், என்னமோ சொன்னார், ஒன்றும் புரியல, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சின்னு இருக்கிறாங்க வானத்தையே பார்த்துக்கிட்டு. அப்போ வானதூதர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் சொன்னாரே உங்களுக்கு ஏற்கனவே, அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ முக்கியமாக இந்த இயேசு விண்ணகம் எழுந்து செல்கின்ற இந்த திருவிழா நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது, நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது, நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்பதை பார்ப்போமானால், ஆண்டவர் இந்த உலகத்திலே அவருடைய பணியை நிறைவேற்றி அவருடைய பகுதியை முடித்துவிட்டு மீண்டும் அவருடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய நம்மை அழைக்கின்ற ஒரு திருவிழா. ஆம், இந்த விண்ணேற்றம் அடைகின்ற திருவிழா நம்மையெல்லாம் ஆண்டவருடைய பணிக்கு அழைக்கின்ற திருவிழா. பாருங்க, உலகம் தொடக்க நூலில் பழைய ஏற்பாட்டில் கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுது என்ன பண்ணார், 5 நாள் 6 நாள் உலகத்தை படைத்தார், 7வது நாள் ஓய்வு எடுத்தார். அப்போ ஓய்வெடுத்த கடவுள் மனிதனுக்கு முதல்ல வேலை என்ன சொன்னார், 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சார் இல்லையா. வேலை செஞ்சுட்டு மனிதனை படைச்சிட்டு என்ன சொன்னார், இதுக்கு மேலே உன்னுடைய பணி, இந்த உலகத்தை கொடுத்துட்டேன், இந்த தோட்டம் இருக்குது, இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குது, அந்த பழத்தை சாப்பிடு, அந்த காயை சாப்பிடு, இந்த நிலத்தை வெட்டி அதனுடைய பயிரிடு சாப்பிடு கூடம், இதுக்கு மேலே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மண்ணை வெட்டி அதிலிருந்து விளைச்சலை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே படைத்த கடவுள் இதுக்கு மேலே இது உங்களது, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியை கொடுக்குறார். அதே மாதிரி இப்போ கூட இயேசு 3 ஆண்டுகளாக தம் சீடர்களோடு ஓடி அங்கே செய்து இதை செய்து எல்லா பணிகளையும் செய்து முடித்துவிட்டு பாடுகள் பட்டு மரணமடைந்து உயிர் தெழுந்து அவர்களுக்கு மீண்டும் உறுதியளித்து, இப்போ என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு, நான் இப்போ போகிறேன், என்னுடைய தந்தைகிட்ட போகிறேன், இப்போ இதுக்கு மேலே நான் செய்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. தந்தை கடவுள் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அந்த பணியை கொடுத்தாரோ அதே போல் தம் சீடர்களுக்கு இயேசு
தூய ஆவியானவரை கொடுத்து இதுக்கு மேலே நீங்கள் ஒரு புது படைப்பு, நீங்கள் உள்ள நாங்கள் புதிதாக படைக்கப்பட்ட நீங்கள் படைப்புகள், எனவே நீங்கள் போய் அந்த பணியை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை பணிக்கு அனுப்புவதாக பார்க்கிறோம். அதே தான் பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கூட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த என்னது எதையோ வாழ்க்கையில் எதையோ தொலைச்சிட்டு எதையோ பார்த்துட்டு அப்படியே வாயை பிளந்து நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் கேட்டீங்க இல்லையா? நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இதெல்லாம் போய் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுடைய அறிவிங்க. உங்கள் இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மற்றவர்களுக்கிட்ட அறிவிங்க. அப்படிங்கிறதான் இந்த திருவிழாவினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருக்கும் அந்த பணி இருக்கிறது. நமக்கு திருச்சபை பற்றி, கடவுளை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய மன்னிப்பை பற்றி, அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி அறிவிக்கக்கூடிய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து தூய ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாட நம்மையே நாம் தயார்படுத்தி ஜெபிப்போம். ஆமென்.